இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துட்டேனா? சார் எழுந்துறீங்க. அதான் எழுந்திரிச்சிட்டான்ல. சார் 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 இங்க பாருங்க சார், ஏதாவது பேசுங்க சார். சார் கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் எங்கேயோ பிறந்திருக்கேன்னு ஒரு வழி காட்டினேன். அங்க நானும் போய் பார்த்தேன். இதோ இவரை கண்ணுல காட்டினேன், தேடினேன். இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தும் அவரால எதுவும் பேச முடியாத நிலைமையில என் கண்ணுல அவரை காட்டியிருக்க. என்ன சோதிச்சது போதும். அவரு கண்ணை திறந்த உடனே என் அப்பா அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். இவ்ளோ நேரமாச்சு, என்ன இவரு இன்னும் வீட்டுக்கே வரல? அவன் இதுவரைக்கும் இவ்ளோ நேரம் வெளியில இருந்ததே இல்லையேம்மா. போனும் போக மாட்டேங்குது. அவர் என்ன ஆளையே காணோம். அவருக்கு என்ன ஆயிருக்கும்? அண்ணி அண்ணி, அவர் என்ன வீட்டுக்கே வரல அண்ணி. உனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சிரு போதா? எனக்கு தெரியாமலே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல. உன் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா போக கூடாத இடத்துக்கு போயிருக்கணும். பார்க்க கூடாத நபர்களை யாரையாவது பார்த்திருக்கணும். அந்த மாதிரி இடம் எங்க இருக்கு? அப்படிப்பட்ட ஆளுங்க எங்க இருக்காங்க? அதான் கடந்த காலத்துல இருக்காங்களே. காலையில ஆபீஸ்க்கு போய் பிண்டம் வைக்க போறேன்னு சண்டை போட்டானாமே. மனுஷன் உயிரோட இருக்கும் போது எதுக்கு பிண்டம் வைக்கணும்னு அந்த மனுஷனே இல்லாம பண்ணிட்டானோ என்னமோ. அவங்க மனுஷங்க, உயிரை எடுக்கிற அரக்கங்க இல்ல. என்ன அத்த, அரக்கணுங்கெல்லாம் படத்துல பாக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. மனுஷங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. பார்க்க மனுஷன் மாதிரியும் இருப்பாங்க. அதுவும் இல்லாம உயிரோட இருக்கும் போதே பிண்டம் வைக்கணும்னு முடிவு பண்ணவன் உயிரை எடுக்க மாட்டான்னு எப்படி நம்புறது? அதுவும் உண்மைதான் அண்ணி. அவன் தான் அவரை ஏதாவது பண்ணிருப்பான். நான் அவன்கிட்டே கேக்குறேன். ஹலோ. ஏய், என்
புருஷன் எங்க? அவரை என்ன பண்ண? அவரை பத்தி என்கிட்ட எது கேக்குறீங்க? அவர் என்ன என் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? அப்படி ஒரு தலையெழுத்து அவருக்கு வராது. அப்புறம் எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? காலையில ஆபீஸ்க்கு போய் அவர் கூட ஏதோ சண்டை போட்டியாமே, அவர் பேர்ல பிண்ட வர வச்சியாமே, அவரை நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. என் வீட்டுக்கு நீங்க வந்து சண்டை போடும் போது உங்க ஆபீஸ்க்கு நான் வரக்கூடாதா? ஏய், என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமோ எனக்கு கிடையாது. அவர் இது வரைக்கும் வீட்டுக்கு வரலனா நீதான் கண்டிப்பா அவரை ஏதாவது பண்ணிருப்ப. ஒருவேளை ஏதாவது பண்ணணும்ன்ற யோசனை இருந்திருந்தா 21 வருஷம் வரைக்கும் நான் காத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. இதுவும் உண்மைதான். அப்ப அவரு எங்கதான் போயிருப்பாரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டுக்கும் வரல, உனக்கும் தெரியாது, வேற எங்க போயிருப்பாரு? யாருக்கு தெரியும்? 3வது வீடு வச்சிருக்காரோ என்னமோ. வீட்டை மாத்துறது மனுஷங்களை மாத்துறதுலாம் அந்த ஆளுக்கு பழக்கம் தானே. போய் தேடுங்க. என்ன சொன்னா? 3வது வீடு ஏதாவது வச்சிருப்பாருன்னு சொல்றான் அவன். 3வது வீடெல்லாம் எதுக்கு? நமக்கு தான் நிறைய வீடு இருக்குல்ல. அவன் எந்த திமிர்ல இப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி, ஆமா 3வது வீடுனா என்ன? மீரா, அது உனக்கு புரியாம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. நான் எங்க இருக்கேன்? யார் வீட்டுல இருக்கேன்? குடிச்ச போதையில யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்?